ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக ப்ரிலிட் ஷோ பற்றி தான் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் தான் நம்ம வீக்காக்கு அவ்வளோவா சீன்ஸ் இல்லைன்னு நினச்சா, இந்த வாரமும் சீன்ஸ் அவ்வளோவா இல்லைங்க. அந்த மெகந்தி சீன்ஸ் மட்டும் தான் நம்ம வீக்காக்குன்னு இருந்துச்சு. மற்றபடி அந்த ஃபோட்டோ ஷூட் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இன்றைக்கி அந்த ப்ரிலிட் ஷோவில் என்ன தான் அப்படி நடந்தது அப்படின்றத பார்ப்போங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே வீக்காக்கான ஸ்பேஸ் அங்கே ஜஸ்ட் ஏதோ 2 பேரும் அவங்க அதாவது பொசசிவான ஒய்ஃபு, நார்மலான பர்சன் ஒரு பையன், அவங்க 2 பேரும் ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க. அதையுமே பாதிலே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க ஆங்கரிங். ஸோ மொக்கையாக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணும், நானே லாஸ்ட் டைம் அப்படி நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லாலாம் போகலங்க. ரொம்ப நார்மலாக ஒரு சிலதெல்லாம் கிரிஞ்சாக தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னா விழுந்து சிரிச்சது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமரும் அன்ஷிதாவும் பண்ணது எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதுதான் நான் விழுந்து சிரித்தேன். நான் மட்டும் இல்லை, அங்கே விஜய் காவேரியுமே அதுக்கு செம்மையாக விழுந்து சிரித்தாங்க. ஸோ விஜய் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லாவே சிரித்தார். ஸோ நம்ம சிரித்த முகத்தில் நம்ம விஜய் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அது மட்டும் தான் ஓரளவுக்கு ஓகேவாக தெரிஞ்சிச்சு இன்னைக்கு எபிசோட் அந்த புல்லிட் ஷோ பார்ட் 2ல். அடுத்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக அப்படி அங்கே எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. மற்றபடி ஒவ்வொருத்தரும் நார்மலாக போஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வைப் கொடுக்கல. எல்லா பேருமே நல்லா தான் பண்ணாங்க. பட் அது வைப்பாக கொண்டு போகலை. அதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஓகேவாக போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் பேர்ஸுமே நல்லா பண்ணாங்க. நடுவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கங்காலாம் கிளம்பிட்டாங்க. என்னன்னு தெரியல, லேட் ஷூட் இல்லையா, நிறைய பேரோட பேர் எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சிங்கிள் மெம்பர்ஸாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டது ஷாத்திகா தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா இல்லை. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க போல். மிட் நைட் ஷூட்டு, லேட் நைட் ஷூட்டுங்கிறதால அவங்க போயிட்டாங்க போல். பட் நமக்கு என்னமோ 2 டேஸுக்கு ஒரு 1 hour 1.5 hours ஷோ வந்தாலும் அது ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ரொம்ப லாங் ஹவர்ஸ் தான் ஷூட் பண்ணுவாங்க. நிறைய எடிட்டில் தூக்கியிருக்காங்க. எடிட்டிங்கும் சரியில்லைங்க. ஸோ எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ முக்கியமான விஷயத்தில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க போல். என்னத்த சொல்ல, எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஹைப் பண்ணிகிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் பார்ட் 2 நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதிர்பார்த்த லெவலுக்கு அங்கே பெருசாக எதுவும் இல்லை. அது பாடு ஒரு ஃப்ளோவில் ஏதோ நார்மலாக போச்சு பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோ பார்க்கலாங்க அப்படி மாதிரி. பட் குட்டியாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸ், குட்டியாக தான் இருந்துச்சு. பட் நமக்கு அது பெரிய ஹாப்பி மூமெண்ட்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் இப்போ லீட் ஷோ பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.